கேப்டனோட 73வது பிறந்த நாள் இன்னைக்கு. அவரு 100 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு நான்லாம் நினைச்சேன். ஆனா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஏன்னா மக்களுக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. நான் 1978 ஆண்டுல இருந்து அவர் கூட இருக்கேன். அப்போ இருந்தே தெரியும் அவர் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அரசியல் அவருக்கு நடிக்க தெரியல. ஆனா உண்மையான மாமனிதர் அவரு. ஏன்னா ஏதோ ஒரு நாட்டுல பிரச்சனைனா கூட ஒரு கோடி கணக்காக சம்பாதிச்சு வச்ச படத்தை கொடுப்பாரு. நான் பார்க்க எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு அவர் போடாத ஆளே இல்லை, சாப்பிடாத ஆளே கிடையாது தான் சொல்லணும். சினிமா லைன்ல முதற்கொண்டு அவரை தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கும்போது எல்லாரும் அதே மாதிரி யாருக்கு கஷ்டம்னாலும் முதல் கை நீள்றது கர்ண மகாபரபன்னு சொல்லுவோம்ல, இவர் தான் கொண்டு எல்லாருக்கும் கொடுப்பாரு. அது நம்மளாலே பார்த்துருக்கோம், நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். கொரோனா டைம்ல எல்லாம் புதைக்கிறதுக்கு இடம் சுடுகாட்டிலே தரலங்கும் போது என் காலேஜ்ல புதைங்க அப்படின்னு சொன்ன ஒரு மாமனிதர் அவரு. அப்ப எதையுமே நினைக்காத ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் பிறந்த நாள் இன்னைக்கு, புண்ணிய நாள். ஆனா நமக்கு கொஞ்சம் ஒரு வலி இருக்கு, எங்க கேப்டனை பார்க்க முடியலையே அப்படின்னு. அதுக்காக தான் இன்னைக்கு கமலா திரையரங்கம் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்து இன்னைக்கு போறேன். ஏன்னா கேப்டனை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அந்த இது எல்லாரும் வேண்டது கேப்டன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். இல்லைன்னா கழுகு பறந்திருக்கு, அதனால அது நடக்கும். அவருக்கு ஒண்ணு நடக்கும்னு நாங்க நினைச்சோம். அது அவரு நம்மளை விட்டு போயிட்டாரு. அந்த அத்தனையும் அன்னைக்கும் அவங்க பசங்களுக்கும் அது நடக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டுறேன், கேப்டனே வேண்டுறேன். நிறைய அனுபவம் சார். நான் மாசக்கணக்கில் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நான் அவ்வளவு படம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60 படத்துக்கு மேல பண்ணியிருக்கேன். நிறைய டூப் போட்டிருக்கேன், நிறைய ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன் அவர் கூட. ஏன்னா அவர் ஹைட்டா இருப்பார், நான் குள்ளமா இருப்பேன். இருந்தாலும் என்ன தங்கப்படம் தான் கூப்பிடுவார், நான் ஜாகுவார் தங்கன்னு கூப்பிட மாட்டாரு. ஏன்னா அவர் ஜாகுவார் தங்க ஆங்கில பேரு, நான் தங்கப்படம் தான் கூப்பிடுவேன். தங்கப்படம் தான் கடைசி வரைக்கும் அதான் கூப்பிட்டாரு. அவர் என் கூட ஃபைட் பண்ணும்போது நான் ஏன்னா ஹைட்ல நிற்பேன், இல்லைன்னா அவருக்கு ஈக்குவல் இருக்கல, ஹைட்ல நிக்க வச்சு என்ன ஃபைட் யாராவது ஹீரோ பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாரு. நான் ஃபயர் ஷாட் நிறைய பண்ணுவேன். ஃபயர் ஷாட் ரொம்ப கஷ்டமான இது, உடம்பு ஃபுல்லா பயிர் கொளுத்துறது. அது எங்க ஃபைட்டர்ஸ் தான் அணைக்க நிற்பாங்க. ஆனா கிண்டல்லாம் பண்ணாரு, யாரும் அணைக்க மாட்டேன், நீனா தான் அணைச்சிக்கணும்லாம் சொல்லிட்டு கோணியை தூக்கிட்டு எகிரி டைவ் பண்ணி படுப்பாரு. ஃபயர் இப்படி நாங்க படுத்திருப்போம், எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது உள்ள அணைப்பாரு. அதாவது எங்க கூட ஃபைட்டராகவும் வேலை செஞ்சாரு, ஹீரோவாலாம் ஃபைட்டரா வேலை செஞ்சாரு. எங்க குடும்பத்துல ஒருத்தராக நினைச்சாரு. எங்க அப்பா இருந்தாரு, அம்மா இருந்தாரு, ஏன் கடவுளா கூட இருந்தாரு. அந்த கேப்டன் புகழ் வாழணும், வளரணும், எப்பவும் அவர் வெற்றி கிடைக்கணும். இப்ப இருக்கிற சினிமா காலகட்டத்துல ஹீரோக்கள்லாம் ஒவ்வொரு சீனும் இல்ல தில்லா இறங்கி பண்ணுவாங்களா? அவர் மாதிரி யாருக்குங்க மனசு இருக்கு? அவர் மாதிரி யாருக்குமே இல்லையேங்க. எங்க கூட ஃபைட்டரா அவர் பண்ணுவாருங்க, பெட்டு தூக்குவாருங்க. எந்த ஹீரோ பெட்டு? ஒரு படம் நடிச்ச ஹீரோ பெட்டு தூக்க சொல்லுங்க. அவர் எங்க கூட பெட்டு தூக்கிட்டு இருப்பாரு. இது என்ன அந்த பெஞ்சு பிடிப்பாரு. நாங்க மேல எகிரி டைவ் பண்றோம்ல, சம்ம சால்ட்டு பெஞ்சு அவர் பிடிச்சிக்கிட்டு பாருங்க. எந்த ஹீரோ பிடிப்பாரு? அதெல்லாம் யாரும் இல்ல, அவர் மாதிரி யாரும் கிடையாது. எம்ஜிஆர் இருந்தாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு, ஃபைட்டர்ஸ்க்கு எப்படின்னு பார்க்கணும்னு இருந்தாரு. அதுக்கு அடுத்து கேப்டன் தான். வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, மக்களுக்கும் தெரியுமே யாரும் இல்லை. எனக்கு இந்த கொரோனா காலத்துல யார் உதவி பண்ணா? இல்ல ஏதோ வெள்ளம் வந்தா யார் உதவி பண்ணா? ஏன் நிறைய பேர் படிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம், யார் உதவி பண்ணா? ஏதோ 200 கோடி 300 கோடிங்கிறாங்க, ஒரு 100 கோடி அதுக்காக கொடுக்கலாமே, மக்களுக்காக கொடுக்கலாமே. என்ன பண்ண போறீங்க பணத்தை வச்சு? கேப்டன் தான் சொல்லுவாரு, கொடுத்து வாழ்றது மட்டும்தான் மனுஷன், எடுத்து வாழ்றது மிருகம் அப்படின்னாரு. அந்த கேப்டனுக்கு நீ ஈக்குவல் யாருமே இல்லை. இல்ல கேப்டனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்போதும் மனசுல இருக்கு. நான் மட்டும் இல்லாம எங்க தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் 6 ஸ்டேட்ல உள்ள அத்தனை மெம்பரும் அவருக்கு பிறந்த நாள் சொல்றோம். அது மட்டும் இல்ல, தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியாவில மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜெர்மன்ல இருந்து வாழ்த்து சொன்னாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க, மலேசியாவில சாப்பாடு போட்டுருக்காங்க. அது மாதிரி நிறைய நாட்டுல அவரு பிறந்த நாளுக்காக சாப்பாடு போட்டிருக்காங்க. அத்தனை பேர் சார்பாகவும் கேப்டன் புகழ் வாழ்க, கேப்டன் நினைச்சது நடந்தே தரும். நன்றி, வணக்கம். சில பேர் கட்டி முடிச்சா நான் தான் முதல்ல அந்த கோரிக்கை வச்சேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர்களும் சிவாஜி கணேசனும் சேர்ந்து வாங்கின இடம் அது. ஒரு கட்டத்துல அது நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அப்ப கேப்டன் தலைவர் ஆகிறாரு. கேப்டன், சரத்குமார், நெப்போலியன் 3 பேரும் இணைஞ்சு அந்த இடத்த பல கஷ்டப்பட்டு தூங்காம ஷூட்டிங்கு போகாம அந்த இடத்த வாங்கி கொடுத்தாங்க. அந்த இடம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம், ஒரே காரணம் கேப்டன் தான். அதனால கேப்டன் சிலை வைக்கணும், கேப்டன் பேர் வைக்கணும். மனசாட்சி உள்ள அத்தனை பேரும் வைப்பாங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கேப்டன் பேர் வைக்கிறதுல என்ன தப்பு? ஏன் வைக்க கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்களா? வைக்கணும்.